ஆட்டோ வர சொல்லியாச்சு. வீட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு நானும் ஒய்ஃபு குழந்தை 3 பேரும் கிளம்பி வீட்டு வாசலில் இருக்கவே ஆட்டோ வந்துருச்சு. எங்கள் அம்மா ஆப்ரேஷனுக்கு காசு அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இருக்கிற மொத்த கோல்டையும் வச்சு லோன் வாங்கிடலான்னு போயிட்டோம். தாலி, கம்மல், கல்யாண ரிங்கு, எங்கள் அம்மாவோட ரிங்கு, என் பையனோட ஜுவல்ஸை தவிர எல்லாம் வச்சாச்சு. நம்ம எம்ஜே செல்லக்குட்டிக்கு பேங்க்ல இருக்க ஏசி பிடிக்கல போல கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. சரி வா மகனேன்னு பேங்க் வெளியே இருக்கிற அரச மரத்து அடியில இருந்து ரோட்ல வார போற வண்டி வாகனங்களெல்லாம் வேடிக்கை பார்த்தோம். அப்புறம் பார்த்தா வெளியே இருக்கிற வெக்கிக்கு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு உள்ள கூட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதம் மோஸ்ட்டாக வந்து ஆப்ரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு பக்கம் எல்லா சைட்லேருந்து எப்படிலாம் ஃபண்ட் ரெடி பண்ணுறது அப்படின்னு ஃபண்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பர்சனல் லோன், அப்புறம் வண்டி மேலே லோன், அப்புறம் வந்து நகை வச்சு லோன், எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பக்கம் நான் வந்து காசு சேர்த்துட்டே இருக்கேன். ஆல்ரெடி லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் மட்டுமே சாலிடாக 4 lakhs செலவு பண்ணியிருக்கேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும். ஸோ இதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 8 to 10 லட்சம் செலவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது. ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு 3 மாதத்தில் 4 லட்சம் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. அதுவும் இந்த 3 மாதத்தில் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்கன்னா ஒரு 15 to 20 days இருந்திருப்பாங்க. 20 நாளைக்கு 4 லட்சம் செலவு பண்ணியிருக்குது. அதாவது 5 நாளுக்கு 1 லட்சம் பில்லு, 5 நாளைக்கு 1,20,000 பில்லு, ஒரு நாளைக்கு 26,000 பில்லு, 2 நாளைக்கு 45,000 பில்லு, 5 நாளைக்கு 65,000 பில்லு. இதெல்லாம் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது டேட்ஸோட. ஸோ அந்த மாதிரி செலவாயிருக்கு. அதனால் ஆப்ரேஷனும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்பில் க்ரௌட் ஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தேன். பட் இந்த ஐடியாவை வந்து கைவிட்டுருக்கேன். காரணம் என்னென்னா, நாளைக்கு எப்படியும் ஒரு ஸ்டேட்டில் நான் வந்து நல்லா வருவேன். ஏன்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ அன்னைக்கு நான் வந்து காசே இல்லாத நேரம் கூட ஜாலியாக செலவு பண்ணுறாள். வர்ற காசில் பொண்டாட்டிக்கு எதாவது வாங்கி கொடுக்குறது, வீட்டுக்கு எதாவது வாங்கி கொடுக்குறதுன்னு செலவு பண்ணுறாள். அப்போ அன்னைக்கு வந்து நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க என்னென்னா, நாங்கள் காசு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் கஷ்டப்பட்டு நொடிஞ்சு உடஞ்சி போனாலும் பரவாயில்ல, கடன் பட்டாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போகிறது என்னென்னா, வேண்டிக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா தேவை. என் தம்பியை இன்னொரு 20 வருஷம் பார்க்கணும். என் பையன் வளர்ந்து வர்றதை எங்கள் அம்மா பார்க்கணும். மேபி 2-3 வருஷம் கழித்து இன்னொரு குழந்தைக்கு நாங்கள் பிளான் பண்ணோன்னா அந்த குழந்தைய தூக்கி பார்க்கணும் அப்படின்னு நிறைய ஆசை நானே வச்சுருக்கேன் எங்கள் அம்மா மேலே. அதெல்லாம் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க எங்களை. இன்னும் கொஞ்சம் காலம் அவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் மறக்கிறதுக்கு தான் இன்ஸ்டாகிராம், யூடியூப் வரீங்க. இதில் என் சோகத்தை சொல்லி உங்களை நான் கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆப்ரேஷன் டேட்டும் ஆப்ரேஷனுக்கான எஸ்டிமேஷன் காஸ்ட்டையும் ஹாஸ்பிட்டல் தர்றப்ப நான் அதை வீடியோவில் காட்டுறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பை நண்பர்களே.